வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாடகத்தை சுற்றுவட்டார ரசிக பெருமக்களும் ஆணையர் கிராம பொதுமக்களும் இந்த கிராமத்தை கண்டுகளித்து இந்த கிராமத்துக்கு பெருமை தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று மரியாதை செய்யப்படுகிறது. செய்து மரியாதைக்குரிய நண்பர்கள் அனைவரும் மேடையில் அமர்வுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாடகத்துக்கு நமது கிராமத்தின் சார்பாக பெரிதும் ஒத்துழைப்பு வழங்கிய நமது கிராமத்தார்களுக்கு ஒரு சில மரியாதை செய்யப்படுகிறது. இந்த நாடகம் நமது மதுரை மாநகராட்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு பெருமிஷன் வாங்கி இந்த நாடகம் நடக்கின்றது நம்ம மக்களுக்கு தெரியும். அதனால அனைவருமே இந்த நாடகத்தை இருந்து அமைதி காத்து சீரும் சிறப்பாக நடத்தி தருமாறு கிராமத்தின் சார்பாக உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது நமது கிராம பெரியவர் ஆர் ஹரிச்சந்திரன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. வெள்ளிராமன் அவர்களை வேலைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காவல் ஆய்வாளர்கள் வந்திருந்தால் வேலைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அரசு கிராமத்தின் சார்பாக பொன்னாடையை கொடுத்துக் கொள்கின்றோம். வெள்ளிராமன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. காவல் ஆய்வாளர்கள் வந்திருந்தால் மறைக்க ஒருமுறை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வயல்மன் எங்கிருந்தாலும் மறைக்க ஒருமுறை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு வாரி வாரி மின்சாரம் வாங்கி கொடுத்த வயல்மன் எங்கிருந்தாலும் உடனே மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காவல்துறை ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கப்படுகிறோம். நமது இந்த நிகழ்ச்சிக்கு ஒளிபரப்பு அமைப்பு வெகு சிறப்பாக செய்து கொடுத்த நமது ஊரை சேர்ந்த அன்பு தம்பி RKS அழகர் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போடப்படுகிறது. கிராமத்தின் சார்பாக RKS அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. இந்த அருள்மிகு மந்தையம்மன் கோவில் பங்குனி பொங்கலை முன்னிட்டு வெகு சிறப்பாக நடைபெற்ற பொங்கலை அடுத்து இன்று இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகத்தை கிராம பொதுமக்களின் சார்பாகவும் கிராம பெரியோர்களின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் வெகு சிரமத்திற்கு உட்பட்டு இந்த அனுமதியை வாங்கியிருக்கின்றோம். இந்த நாடகத்திற்கு அனுமதி வழங்கிய எங்களுடைய பாசத்திற்குரிய செல்லூர் சராகத்தின் உதவி ஆணையர் செல்லூர் சராகத்தின் காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் சார்பு ஆய்வாளர் அன்புக்குரிய சகோதரர் திரு கருப்பையாஜி அவர்களுக்கு ஆணையூர் கிராமத்தின் சார்பாக இந்த மரியாதையை உங்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் அவருக்கு பெருமையுடன் அணிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி. பயணவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மயனவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிராம செயலாளர் ஆர் கண்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. கிராம பொருளாளர் முத்துசாமி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. கூப்பிடுறவங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. வேலை கிராமத்திற்காண்டி ஒத்துழைப்பா வேலை பார்த்துருக்கீங்க. நான் கூப்பிடுறவங்க சீக்கிரம் வந்து மரியாதை பெற்றுமாறு அன்புடன் கேட்டு போயிடும். டைம் அதிகமா போயிடுச்சு. ராமகிருஷ்ணன், பொன்னாமங்கலி ராமன், அழகேந்திரன்,
முக்கை பாலு கோபால் கொட்டிவிடு கோபால் அல்லா பாண்டி மாநகராட்சி பெரிதும் உதவி செய்த ரவி அவர்களுக்கு வந்திருந்தால் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விரும்பாண்டி கோடாங்கி அழகர் கர்ணன் மாமா காவல் முத்து தாக்கா பாண்டி கோழி கண்ணன் கிரண் நமது நேற்று பாட்டுப்பைங்க வண்டியில ரொம்ப அமர்க்கலமா பாட்டு போட்டு பேப்பர் வெளியெல்லாம் கழிச்சு நம்ம ஊர்களை அமர்க்கலப்படுத்தியிருந்தாரு. அவருக்கு கிரண் அவர்களுக்கு கிராமத்திற்காக பெரிய மரியாதை செய்யப்படுகிறது. நம்ம காவல்துறை சேர்ந்த விஜயராம் சார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. இதுவரை ஒத்துழைப்பு தந்த கிராம பொருளாளர்களுக்கு மிகவும் நன்றி. கிராம காவல் முத்துராமன் அவர்களுக்கு பொன்னாடை கிராமத்தின் சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது. திரு கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்திக் கொண்டிருக்கிறது. நாங்கள் அழைத்த அனைவரும் உடனே வந்து மரியாதை பட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நேரம் அதிகமாக இருக்கிறதா தயவு செய்து நாங்கள் அழைத்த நண்பர்கள் அனைவரும் தங்கள் மரியாதை வந்து பெற்று செல்லுமாறு ஆணையர் கிராமத்தின் சார்பாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். கிருஷ்ணயம்மன் கோயில் மந்தையம்மன் கோயிலுக்கு சோழனை கொடுத்த அன்பு மாப்பிளை திரு கருப்பசாமி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக அவருக்கு பொன்னாடை ஊற்றி கௌரவிக்கப்படுகிறது. உச்சனியம்மன் மந்தையம்மன் சோடிச்சு எங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்த என் தம்பிக்கு அவர்களுக்கு கருப்பசாமி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஊற்றி கௌரவிக்கப்படுகிறது.
பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா அவனை நாடே அவனுடன் பாடே புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன் உன்னை புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன் இருப்பதை தாடி வடகிரி நாடி அவனை காண தேவை பண்பாடு ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பூஜையில் போடே பூயல் போடே பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன் பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன் அனைவரும் நாடுகள் அரியணை நாடுகள் அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான் அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பொய்யின்றி நீயோடு நீ கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா
அடித்தாலும் சிங்கம் தானே மூணு மூணு மல்லிகைப்பூ முட்டை கண்ணால் பார்க்கிறதோ முட்டை கண்ணி மல்லிகைப்பூ முட்டை கொள்ளி கூப்பிடுதோ மாறப்புக்கும் வேலையில் மூணு மூணு மல்லிகைப்பூ முட்டை கண்ணால் பார்க்கிறதோ முட்டை கண்ணி மல்லிகைப்பூ முட்டை சொல்லி கூப்பிடுதோ நான் காவலுக்கு மட்டுமில்லை கட்டிலைக்கு கெட்டிக்காரதி நான் தொடக்கடிக்க சொல்லித்தாரதி நிக்கிட்ட மூணு மூணு மல்லிகைப்பூ முட்டை கண்ணால் பார்க்கிறதோ முட்டை கண்ணி மல்லிகைப்பூ முட்டை சொல்லி கூப்பிடுதோ பெருமக்களே, உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு வருக வருகிறவனே அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நடிகர்கள். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம்.
ஆமா துவங்கிட்டோமா? ஓகே எவ்வளவு நேரம் ஒரு ஆச்சு? சந்தேகம் இல்லையே. ஆஹா. நல்லபடியா துவங்கிட்டான். ஆ. துவங்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அதை நல்லபடியா கொண்டு போய் முடிக்கலாம், அதுதான் பெருசு. எந்த விஷயத்தையும் எளிதா துவங்கி கொள்ளலாம். ஆனா முடிக்கிறதுக்கு எப்படி முடியுமோ, எங்க போய் முடியுமோ, என்னமா முடியுமோ, இல்ல பொசுக்குன்னு முடிஞ்சு போகுமோ, 4 பேர் வந்துருமோ, 4 பேர் வந்துருமாவா? ஆறாம்டாக்கா ஆஹா, அப்படி மன குழப்பத்துல இருக்கலாம். ஒரு குழப்பம் இல்லாம நல்லபடியா முடியணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கான். கூட்டமா அமோகமா இருக்கு. அதெல்லாம் கண்ணு கட்ட தூரம் வெறும் தலையா தெரியுது. காலெல்லாம் உள்ள இருக்கான். காட்டுவா குளிக்கிற காலையில பாத்துக்குவோம். இருக்கிற கூட்டம் இப்படியே விடிய வரைக்கும் இருந்து நாடகத்தை பார்க்கணும்னு எங்க ஆசை. ஆனா அந்த ஆசை நிறைவேறுமான்னு தான் தெரியல. கண்டிப்பா நிறைவேறும். அது என்ன சந்தேகம்? எனக்கு தெரியாது, அதெல்லாம் ஆகாது. இப்ப இருக்கும் கூட்டம் 1 மணி 1:30 மணி வீர்னா 2 மணி தாய்மாரெல்லாம் கிளீனா கிளம்பிடுவாங்க. எனக்கு நல்லா தெரியும். யார் சொல்றது? அதோட இடம் பொட்டலா போகும். அது மத்த ஊர்ல, நம்ம ஊர்ல அப்படி இல்லைங்க. காலையில முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் முடியாது. காலை மாத்திராது இருந்து பார்த்துட்டு தான் போவாங்க. அப்படி நீங்க நினைக்கிறீங்க? நினைக்கிறது இல்லைங்க, உண்மை நடக்காது. நடக்கும். நான் பாத்துக்க. எப்படி? நான் சொல்றதுதான் நடக்க. தாய்மார்கள் இவ்வளவு பேர் இருக்காங்களே, எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. 1 மணிக்கு மேல பாரு, அம்பட்டும் பாயை சுட்டிட்டு வீட்டுக்கு போகலையா? எனக்கு ஏன்டா நியாயம்? அப்படி 1 மணிக்கு அவங்க எல்லாரும் போயிட்டாங்கன்னா எங்க 4 பேர் சம்பளத்தையும் வாங்கிக்கோங்க. வெட்டியா சம்பளம் இல்லாம போக போறேன். நீங்க ஏன் நடந்து போக போறீங்க? பாப்பா அப்படி போகாம காலையில இருந்து நாடகத்தை பார்த்தா உள்ள இருக்க உங்க 5 பேர் சம்பளம் மைக்கேட்டு மாப்பிள்ளைக்கு பேசின காசு மாப்பிள்ள கொடுத்துருவேன். எல்லா காசும் எங்கிட்ட கொடுத்துடணும். சரியா? ஆமா. இப்படி பந்தயா நான் ஒத்துக்க பந்தயத்துக்கு தயார். பார்த்தா தாய்மார்களே, உங்களை தான் அன்போடு கேட்டுக்கிறேன். உங்களை நம்பித்தான் பந்தயம் வச்சிருக்கேன். நம்ம மன்றத்துக்கு காலையில 2 மன்றத்துக்கு பணம் கட்டணும். அதனால நீங்க காலகாலத்துல கிளம்புனீங்களாத்தான் அவன்கிட்ட காசு நான் வாங்க முடியும். சின்னத்தா பெரியதா அக்கா அத்தாச்சி தயவு செஞ்சு போயிடாது. ஏன் நீங்க என்னங்க வெறும் 2 மன்றம், நான் 5 மன்றத்தை கட்டணும். அடே அப்பா, அதனால போயிடாதீங்க. அப்ப நீ 5 மன்றம் வாங்கிருக்கியா? நம்ம மன்றமே இப்ப மன்றம் இல்லைன்னா ஓடாத உலகம் போல. எதுக்கு இத்தனை மன்றம் இருக்குங்கிறீங்க? இந்த மன்றத்துல எடுத்துட்டு அந்த மன்றத்துல கட்டணும். எனக்கு அதுதான் குழப்பமா இருக்கு. தாய்மார்கள் ரொம்ப சௌரியமா வாங்குறாங்க. ஆனா தாய்மார்களுக்கு அந்த பணம் கொடுக்குறாங்க. நம்மளை கூட்டு கூட எனக்கு கையெழுத்து வாங்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கட்டலன்னா நம்மளை கொண்டு எடுக்கிறது. ஆக நல்லபடியா இருந்து கூட்டு பாருங்க. இதை எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு தெல்ல தெளிவா எடுத்து சொல்றேன். அதுக்கப்புறமா நீங்க பொட்டி மருந்து ஆல்ரவுண்ட்லாம் வாசிங்க. சேர்ந்து வாசிப்போமே, அந்த வேலை வேணாம் சுரேஷ். சேர்ந்து வாசிக்கிற வியாபாரம்னு வேண்டாம். எங்க குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த வசனம், கொள்ளைக்கு போனாலும் கூட்டு சேர்ந்து போகாதடான்னு இருக்காங்க. அப்படி சொன்னாங்க. கூட்டு சேர்ந்து போனோம்னா நம்மளை குட்டிச்சவர் ஆக்கிடுவேன். எப்பவும் தனியா போறது வர்றது நல்லது. நம்ம கூடயே வருவேன், நம்ம தான் கூட்டிட்டு போவோம். நம்ம காசுல தான் உட்காந்து ஒயின் ஷாப்ல நல்லா குடிப்பேன். மூக்கு முட்டை நல்ல போதையானவனு நம்மளை மட்டையாக்கி கடையிலே போட்டுட்டு நம்ம பாக்கெட்ல இருக்க காசு எடுத்து அவன் ஆட்டா வச்சு வீட்டுக்கு போயிடுவான். போகும்போது சும்மா போக மாட்டேன், நம்ம வீட்டுல இறங்கி சொல்லிட்டு போவேன். இன்னும் ஓம் புருஷன் ஓவரா போதையை போட்டு கடையிலேயே படுத்து கிடைக்கான். நிதானமா இருக்க மாதிரி தேவையா?
வாங்கி கொடுத்து வாங்கப்படுறதுக்கு நம்மளா ஒரு கோட்டரை வாங்கிட்டு போனோமா வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிட்டோமா நிம்மதியை சாப்பிட்டு தூங்கணுமா இருக்கணும், அதுதான் உத்தமம். அதனால நான் தனியாவே படிச்சுக்கிறேன். ஆனையூர் கிராமத்தில் இருந்து அருள்வாய்க்கு வரும் அருள்மிகு ஸ்ரீ மந்தையம்மன் கோவில் பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இந்த அரசடி கருப்பு சுவாமி வண்ண மின்னணு கலைஞர்களே மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தலைமை பொறுப்பை வகித்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் குழந்தை பி மூர்த்தி BA MLA அவர்கள், பத்திரப்பதிவுத்துறை மற்றும் வணிகவரித்துறை அமைச்சர், முன்னணி பொறுப்பை வகித்திருக்கின்ற ஆணையூர் கிராம பொதுமக்கள் மற்றும் கிராம கமிட்டியாளர்கள் முன்னிலையிலே இங்கு நடைபெற்ற நாடகம் வள்ளிதிரமண ஒரு நாடகம். அது விமர்சாக்கி இந்த வள்ளிதிரமண நாடகம் எதற்காக இங்க வைக்கணும், முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் மக்கள். எதுக்காக வள்ளிதிரமண நாடகம் ஊருக்கு வைக்கிறாங்க? நாடகங்கள்ல எத்தனையோ நாடகம் இருக்கு. சங்கராசாமி எழுதுற நாடகத்துல வள்ளிதிரமணம் மட்டுமா, பவளக்கொடி, சத்தியவான் சாவித்திரி, ஹரிச்சந்திரா, பாமா விஜயன், பக்த மார்க்கண்டையன், பக்த பிரகலாதன், சதி லீலாவதி, சதி அனுஷியா, இதெல்லாம் சங்கராசாமி எழுதல. சின்ன கருப்பு பெரிய இருக்கும் மகமாயில நம்மால் துபாப்பூர் வேலை பார்த்தோம். இது சங்கராசாமி எழுதல, சுவாமிகள் எழுதிய நாடகம். இதுதான் ஆதாரப்பூர்வமான நாடகம். இந்த நாடகத்துல வள்ளி நிறுவனத்தை மாத்திரம் அதிகமா ஊருக்கு வைக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? என்னங்க காரணம்? அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இதனால என்ன நன்மை அப்படின்னா, இந்த வள்ளி நிறுவன நாடகத்தை ஆரம்பத்திலிருந்து மாலை மாத்திர காட்சி வரைக்கும் யார் உட்கார்ந்து பாக்குறாங்களோ அவங்களுக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை. அப்புறம் கிடைக்கல போகலன்னு என்னை வந்து கேட்கக்கூடாது. முன்னோர்கள் சொன்னாங்க, அதை நான் சொல்றேன். இன்னொன்னு சொல்லுவேன், செவ்வாய் தோஷம் இருந்தா அது நீங்கிரும்பாங்க. அதெல்லாம் பிராடு, பொய். என்ன அப்படி சொல்றீங்க? யார் சொன்னாலும் நம்பாதீங்க. எந்த தோஷமும் நம்மளை விட்டு நீங்க போறதே கிடையாது. எப்ப பிறக்கும் போது எழுதி அனுப்பிச்சாங்களோ அது சாக வரைக்கும் இருந்துதான் தீரும். இதுல எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த கும்பாபிஷேகம் பண்ணாலும் நம்ம பாவம் நம்மளை விட்டு தீராது. முதல்ல செவ்வாய் தோஷம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சாதாக்காரர்களும் ஜோசியம் பார்க்கறாங்களும் நம்மள துபாக்கூர் வேலை பார்த்து காசு கொடுக்கறதுக்கு பண்ண வேலை. எப்படி சொல்றீங்க? செவ்வாய்ங்கிறது அங்காரகன். அதை எவனுக்கு ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கோ அவனுக்கு தான் சொத்து ஒத்து சேரும். ப்ராப்பர்ட்டி சேரணும்னா செவ்வாய் வலுவா இருக்கணும். ஏத தோஷம் சொன்னா தெரியுமா? 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா உங்க ஜாதகத்தை போய் வீட்டுல பரட்டி பாருங்க, தெரியும். கட்டம் போட்டுருப்பாங்க. இந்த கட்டத்துல லானான்னு ஒரு எழுத்து இருக்கும், அதான் லக்னம். லக்னத்துல இருந்து எண்ணி 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்க மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை பிடிச்சி கட்டி வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சு. இதுல தோஷம் இல்லை, இட்லி ஒரு விளையும் இல்லை. இதுக்கு போட்டுக்கிட்டு எதுக்கு ரொம்ப குழப்பம்? அதனால தைரியமா இருங்க, எந்த தோஷமும் நம்ம பிடிக்காது. என்ன காரணம்? எதுக்குன்னா முருகனுக்கு ஊருக்காரர்களுக்கும் சம்பந்தம் இருக்கோ இல்லையா, நாடகக்காரனுக்கும் முருகனுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. பொண்ணு பொண்ணு எடுத்திருக்கிய அது பொண்ணு இனிமேல்தான் கொடுப்பான். அப்புறம் எப்படி சம்பந்தம்? இயற்கையாவே நாடகக்காரனுக்கும் முருகனுக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த உலகத்திற்கு உசுரப்புறம் படைச்சது யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பர்மா. பர்மாவா? பிரம்மா. பிரம்மா என்னடா பர்மா? கர்நாடகா பிரம்மா. பிரம்மா பிரம்மா எல்லாத்தையும் படைச்சது பிரம்மா தான். ஆனா நாடகக்காரனை படைச்சது முருகன். அவர் எப்பங்க படைச்சாரு? படைக்கிற வேலையை முருகன் எப்ப பார்த்தான்? குழப்பமா இருக்குல்ல, அதுக்கு விளக்கம் இப்ப சொல்றேன். எப்ப நடந்துச்சுன்னா அந்த கதை, பிரம்மாவுக்கும் முருகனுக்கும் ஒரு சண்டை. மாட்டுத்தாவணி இல்லையா? அது இல்லையா? மாட்டுத்தாவணி பெரியார்லையும் இல்ல, வாய் சண்டை இல்ல, கை சண்டை இல்ல. பிரம்மா இங்க இருந்து வர்றாப்ல, முருகன் இங்க இருந்து போறாப்ல. போகும்போது முருகன் பிரம்மா பார்த்து, ஓய் பிரம்மா, நீ தானே படிக்கிற, எதை அடிப்படையா வச்சு படிக்கிற? அடிப்படைனா என்னடான்னா, பாத்தாமர்களை கேட்டா தெரியும். ரசம் வைக்கணும், அதுக்கு என்னென்ன வேணும்? தண்ணி வேணும், புளி வேணும், தக்காளி வேணும், சீரகம் வேணும், கொத்தமல்லி வேணும், இதெல்லாம் வேணும்ல. இதெல்லாம் இருந்தா தானே ரசம் வைக்கலாம். இதுதான் அடிப்படை. அது மாதிரி உசுர படைக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேட்கிறான் முருகன். பிரம்மாவுக்கு தெரியும், ஆனா ஒரு குழப்பம். வீட்டுல ஒரு பிரச்சனை, அது சரஸ்வதியை கூப்பிட்டு பார்க்கறவங்களுக்கு அந்த அம்மா வரமாட்டேங்குது. ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க குடும்பத்துல, அந்த டென்ஷன் இருந்திருக்காப்ல. அப்படியே மண்டையை சொல்லிட்டு அது வந்து முருகா அப்படின்னு இருக்கான். உனக்கே தெரியல, நீ எல்லாம் மைத்துக்கு படைக்கிற அப்படின்னு மண்டையில நறுக்கு கொட்டு கொட்டி பிரம்மாவை தூக்கி ஜெயில போட்டாப்ல முருகன். வேலூர் ஜெயில சென்றதா? நம்ம மதுரை ஜெயில தான். யாருக்கா தெரியுமா? நான் சொல்றது புராணம், உண்மையில் பொய்யில்ல. மதுரையில திருப்பரங்குன்றத்திலே கந்தவெற்பு என்ற சிறையிலே பிரம்மனை முருகன் அடைத்தான்னு கந்த புராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதியிருக்கார். அதைத்தான் நான் சொல்ற ஸ்டைல் வேணா வேற மாதிரி இருக்குமே தவிர மேட்ரு ஒண்ணுதான். இப்ப பிரம்மா உள்ள இருக்காப்புல, ஜாமீன்ல வரல.
இப்ப படைக்கிற வேலை சும்மா கிடக்கு, அது யார் பாக்குறது? அப்பதான் முருகன் பார்த்தேன், இன்னொருத்தர் இந்த வேலைக்கு போடுறதுக்கு நம்மளே இந்த வேலையை பார்த்து போடுவோம்டா அப்படின்னு படைக்க ஆரம்பிச்சான். என்னென்ன படைச்சான் தெரியுமா முருகன்? என்னென்ன காய்கறிகளிலே வெண்டிக்காய், கொத்தவரங்காய், சீனி மிளகாய், இந்த மூணையும் படைச்சது முருகன். அவர் தான் படிச்சாங்க என்ன ஆதாரம் இருக்கு. மற்ற காய்கறி எல்லாம் பாத்தீங்கன்னா விளைஞ்சு அதனுடைய கனம் தாங்காம பூமியை நோக்கி இப்படி தொங்கும். ஆனா வெண்டிக்காய், கொத்தவரங்காய், சீனி மிளகாய் மூணும் நட்டமாவே நிக்க பாத்துருக்கீங்களா? ஏன்? முருகன் படைச்சது டிபார்ட்மெண்ட் பால்ட்டு, வேலை தெரியாம செஞ்சதோட விளைவு புறம் நட்டமாக நிக்குது. இது மட்டும் இல்ல, பறவை இனங்கள்ல எல்லாமே முட்டையிட்டு குஞ்சுதான் பொறிக்கும். ஆமா, முருகன் படைச்ச பறவை மட்டும் குட்டி ஓட்டு பால் கொடுக்கும். அது என்ன பறவை? அதான் வவ்வால். வாயிலே தின்னு வாயிலே கத்து தலைகளாவே தூங்கும். என்ன காரணம்? முருகன் படைச்சது டிபார்ட்மெண்ட் பால்ட்டு, வேலை தெரியாம செய்த விளைவு. அதுபோல பழங்கள் எல்லாத்துக்குமே கொட்டை உள்ளதான் இருக்கும். முருகன் படைச்ச பழத்துக்கு கொட்டை வெளியில இருக்கும். என்னவா? அதான் முந்திரி பழம். ஏன்? என்ன காரணம்? முருகன் படைச்சது டிபார்ட்மெண்ட் பால், வேலை தெரியாம செய்த விளைவு. அதுபோல நாடகக்காரனையும் முருகன் படைச்சான்னு சொன்னே. ஏன்? எப்படி? நீங்க பூரா பகல்ல உழைச்சு வேலை பார்த்து சம்பாரிச்சு ராத்திரியில பொண்டாட்டி உள்ளோட நிம்மதியா தூங்கி எந்திரிச்சு வருவீங்க. நாங்க ராத்திரி முழுக்க அப்படி நாயா கட்டிவிட்டு காலையில பொண்டாட்டி எங்க இருக்கு பிள்ளைங்க இருக்குன்னு தெரியாது தண்ணியை போட்டு காலை பிறந்து தூங்குவோம். சாயந்தரம் நாங்க பேக்கத்துக்கிட்டு நாடகத்துக்கு வருவோம், பிள்ளைங்க பேக்கத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துல வந்து வீட்டுக்கு வருவாங்க. என்ன படிக்கிறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. காரணம் ஏன்? என்ன? முருகன் படைச்சது. நம்ம தான் தூங்கலைன்னா நமக்கு பிறக்கிற பிள்ளைகளும் தூங்க மாட்டேங்குது, வீட்டுல ஒண்ணும் பண்ண முடியல. உன் கஷ்டம் உனக்கு, நான் என்ன செய்ய? பேசாம நாடகத்துக்கு வரையில கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா அவங்களும் பகல தூங்கிடுவாங்க, உன் வேலையை பார்த்துக்கலாம். நல்ல யோசனை. இப்ப தெரியுதா முருகனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னு? இந்த வள்ளியரோட நாடகத்திலே பங்கு வரக்கூடிய நடிகர் மாணவர்கள் தென்னக வேலைகளுக்கு வெட்டு முடிச்சு கொட்டி கொண்டிருக்கும் நடிப்பு செய்தார்கள். உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் என புகழ்பெற்ற ஆத்தூர் AR ஆறுமுகம் அவர்கள் வேடன் வேடன் விருப்பம் அமைக்க காத்திருக்கிறார். இங்கு வழியாக இருக்கக்கூடியதான் நிகழ்ச்சியை காத்திருக்கிறார் கோயில் சிக்கோடவாணி அன்பு மகள் அமையபுரத்தை சார்ந்த நந்தினி அவர்கள் இங்கே வழியாக இருக்க காத்துள்ளார்கள். சிறப்பு. அதற்கடுத்தபடியாக வள்ளிக்கு முருகனுக்கு எப்படியாவது திருமணம் முடித்து தீர வேண்டும் என கச்சை கட்டி கொண்டு காத்திருக்கிறார். சொல்ல இருக்கு வீரர் முறையோடு பேசி உரையாட காத்திருக்கிறார். இலக்கிய சுடர் இதிகாச தொடர் என்றெல்லாம் பட்டங்களை தாண்டியிருக்கின்ற உங்கள் உடப்பம்பட்டியை சார்ந்த பி பெருமானார் அவர்கள் இங்கு நாடகம் வைக்க காத்திருக்கிறார்கள். சரக்கு படுத்துற பாரு 60,000 70,000 செலவு பண்ணி நாடகம் வச்சு 145 ரூபாயில சொல்லி முடிச்சுக்கிறாங்க. என்ன செய்யறது? காலம் அப்படி போகுது. இருக்கட்டும், நம்மளும் அதோட அனுசரிச்சு ஓட கத்துக்கணும். அதான் வள்ளுவர் பிறந்து அழகா சொன்னான், ஊரோட ஒத்து போடுறாங்க. கோமணம் கட்டாதவன் ஊர்ல கோமணம் கட்டினவன் பைத்தியக்காரங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்மளும் ஆளுக்கு ஒரு ஆப்பை போட்டுருந்தோம்னா ஒரு ராத்திரிக்கே இவ்வளவு வருத்தப்பட்டு வருஷம் பூரா கூட வந்து குடும்பம் நடத்துறாங்க. என்ன வருவாங்க? பழகி போயிரும்ல. கருவாட்டு கடையில் இருக்கிறவனுக்கு கருவாட்டு வாடை தெரியாது. பூக்கடை காரணத்துக்கு தான் கருவாடை வீசும். அது கருவாட்டு கடையில் தான் குடியிருக்கு, அதை பத்தி தெரியாது. மேலும் இங்கு பக்க மேலாக பக்க வரவாக இசைகளை இசைக்கு வந்திருக்கிறார்கள். ஈலிசை வேண்டுகள் 6 மணி சக்கரவர்த்தி விலை சித்திரகம் அன்பு தம்பி பேரானூர் சுரேஷ்குமார் அவர்கள் 6 மணி மணிப்பின் பாடல். கை விரலில் பிறந்த
இதயம் முழுதும் குழிந்து மலையில் நனைந்து இதயம் முழுதும் குழிந்து ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது கை விரலில் பிறந்தது நாதம் என் குடலில் வளர்ந்தது கீதம் எதிர்காலம் இதுவரையில் நீரை முடித்தாலும் எதிர்காலம் உலகமெல்லாமே இசை கேட்கும் உலகமெல்லாமே இசை கேட்கும் உள்ளமெல்லாம் இதை வரவேற்கும். அருமையான படம். நல்ல ஒரு கைகட்டுகளை கொடுத்து பாராட்டலானே. ஆமா என்ன வேண்டாம் என்னமோ ஏதாவது நாடகம் பார்க்க வந்த மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. நாடகம் பார்க்கத்தாயே வந்திருக்காங்க. கரகாட்டமா பார்க்க வந்திருக்காங்க. நாடகம் எப்படி பார்க்கணும்? எப்படி ஒரு கையில ஒரு ஆறாவரமா ஒரு உற்சாகமா இருக்கணும். இனிமேல் தத்துவாங்க. நம்ம ஆளுகளுக்கு ஸ்டார்டிங் தமிழ் தான் ஆரம்பிக்கிறதா கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் மெய் மறந்து உட்காந்துருக்காங்க. இப்ப தட்டுனேன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம தட்டி உற்சாகப்படுத்துவாங்க. அதனால பயப்பட வேண்டாம், தைரியமா இருக்கலாம். மிக சிறப்பான பாடல் அழகாக சீக்கிரம் அவரோடு இணைந்தீங்க. நன்றிக்கு ஒப்பாக மத்தளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் பிரதமர் சக்கரவர்த்தி காலவாதி உதகர் ஆன்ம மகன் கருமை சார்ந்த பிரகாஷ் அவர்கள் மருதகமா டோலக்கன் தபேலா தொப்பி
வந்துட்டானே என் மையன். ஜோரா கை தட்டுங்க, என்ன நாடகம் பார்க்க வந்த மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு. தட்டுறா. உண்மையிலே என் மையன் மிருதங்கத்துல ஒரு விருந்த ஒரு நுணுக்கமான ஆள். எப்படி அவன் இருக்க திறமை வேற யாரும்